ஜீ தமிழ் சரிகமபா நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெயினீஸ் இருக்காங்க இல்லையா? அதில் ஒருத்தவங்க தான் சிங்கர் லாவண்யா அவர்கள். அவங்க வந்துட்டு சமீபத்தில் இன்டர்வியூவில் எனக்கு ஒரு வோக்கல் இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பாடுறத வந்து தவிர்த்துட்டேன். கன்டினியூ பண்ண முடியல தொடர்ந்து பாடுறத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வோக்கல் இன்ஜுரினா என்ன மேம்? எப்படி அப்படின்னு வந்து கேட்டதற்கு, ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் வந்துட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஒரு இஎன்டி டாக்டர் கிட்ட போனேன். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சன் தான், டாக்டர் தான். அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்க என்கிட்ட வந்துட்டு, "நீயும் பாடுறல்ல, உன்னுடைய வோக்கலையும் வந்துட்டு நீ வந்து செக் பண்ணிக்கோ" அப்படின்னு வந்ததுக்கு, "இல்லை இல்லை, எனக்கு நாளைக்கு வந்துட்டு ஒரு கச்சேரி இருக்குது, நான் வந்து அங்கே போகிறேன், ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, நான் வந்து போகிறேன், எனக்கு வேணாம்" அப்படின்ற மாதிரி சொன்னேன். "அட இதில் என்ன இருக்குது, எல்லாருமே செக் பண்ணுறது தானே, நீ நார்மலாக செக் பண்ணிக்கோ" அப்படின்ட்டு வந்துட்டு ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி என்னை வந்து பண்ண மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு எண்டோஸ்கோபி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே அடிப்பாங்க போல இருக்குது. எனக்கு அந்த ஸ்ப்ரே வந்து அலர்ஜி ஆட்டுக்கு, அது எனக்குமே தெரியல. அந்த ஸ்ப்ரே பண்ணோடனே எனக்கு வந்து அது ஒரு மாதிரி அலர்ஜி ஆகி இன்ஜுரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.